பறந்து விரிந்த நிலத்தில நிழல் கொடுக்கும் மரத்தை போல பரோபகாரம் செய்யணும் ஒன்ன போல சாகரும் நானும் ஆகணும் பரோபகாரம் செய்யணும் ஒன்ன போல சாகரும் நானும் ஆகணும். ஓம் சாந்தி. 25/8/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 4/11/2001. சத்தியமானவர் ஆகுங்கள். காலத்திற்கேற்ப உங்களின் மனோபாவம், பார்வை, செயல்களை எல்லையற்றவை ஆக்குவதற்காக திடசங்கற்பமான எண்ணம் என்ற தீபத்தை ஏற்றுங்கள் என்று அன்பு கடலான பாப்தாதா தனது அதிகபட்ச அன்பான, நீண்டகாலம் தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்ட இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை சந்திக்க வந்துள்ளார். நீங்கள் எல்லோரும் ஒரு சந்திப்பை கொண்டாட வந்துள்ளீர்கள் தானே? நீங்கள் ஓடோடி வந்துள்ளீர்கள். எனவே பாப் தாதாவும் குழந்தைகளான உங்களை சந்திக்க ஓடோடி வந்துள்ளார். நீங்கள் எல்லோரும் எந்த உலகில் இருந்து வந்துள்ளீர்கள்? பாப் தாதா அப்பாலுள்ள இடத்தில் இருந்தும் சூட்சும உலகிலிருந்தும் வந்துள்ளார். எனவே யார் மிக தொலைவில் இருந்து வந்திருப்பது? யார் மிக தொலைவில் வசிப்பது? இரட்டை வெளிநாட்டவர்கள் மிக தொலைவில் வசிக்கின்றார்களா? இல்லை, தந்தையே எல்லோரிலும் மிக தொலைவில் வசிக்கின்றார். அவர் மிக தொலைவில் வசிக்கின்றார். இந்த வேளை பாப்தாதா இரட்டை வெளிநாட்டு மற்றும் பாரதவாசி குழந்தைகளை இட்டு ஒரு விடயத்தில் மிகவும் பெருமை அடைகின்றார். பாபா எதையிட்டு பெருமை அடைகின்றார்? பாபாவிற்கு சொல்லுங்கள். குழந்தைகளின் தைரியத்தை பார்க்கும்போது, குறிப்பாக இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளின் தைரியத்தை பார்க்கும்போது, சந்தர்ப்பம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் இங்கே தந்தையை சந்திக்க வந்து விடுகின்றீர்கள் என்பதை பார்த்து பாப்தாதா மிகவும் பெருமை அடைகின்றார். நீங்கள் இங்கே வந்துவிட்டீர்கள். உங்களுக்கு நாடகத்தின் விளையாட்டு காட்டப்பட்டது. ஆனால் தந்தையும் குழந்தைகளும் சந்திப்பதை நாடகத்தாலும் தடுக்க முடியவில்லை. ஆகவே குறிப்பாக இத்தகைய தைரியத்தை கொண்டுள்ள குழந்தைகளின் மீது பாப்தாதா ஆசீர்வாதங்களை பொழிகின்றார். பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் எங்கும் உள்ள மிக மேன்மையான ஆத்மாக்கள் எல்லோருக்கும் தமது எல்லைக்குட்பட்ட சுபாவங்களையும் சம்ஸ்காரங்களையும் சதா மாற்றுகின்ற, எல்லையற்ற முறையில் மாற்றத்தை கொண்டு வரும் ஆத்மாக்களுக்கும் ஒரு வினாடியையோ அல்லது ஓர் எண்ணத்தையோ வீண் ஆக்காதவர்களுக்கும், சேகரிக்கின்ற தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கும், சதா கருணை நிறைந்தவர்களாகி பிராமண ஆத்மாக்களோ அல்லது தாகத்துடன் இருக்கும் ஆத்மாக்களோ சகல ஆத்மாக்களுக்கும் ஏதாவதொன்றின் ஒரு துளியை அருள்கின்ற அருள்பவர்களுக்கும், ஷகாஷ் வழங்குபவர்களுக்கும், பெரிய இதயத்தை கொண்ட இத்தகைய குழந்தைகளுக்கும் பாப் தாதாவிடம் இருந்து அதிக 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 அளவு அன்பும் நினைவும் நமஸ்காரங்களும் உரித்தாகட்டும். ஆசீர்வாதம். நீங்கள் சோம்பேறித்தனத்தில் இருந்தும் கவன ஈனத்தில் இருந்தும் விடுபட்டு ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் உலகிற்கு நன்மை செய்கின்ற பொறுப்பை நிறைவேற்றுவீர்களாக. நீங்கள் புதியவரோ அல்லது பழையவரோ ஒரு பிராமணராக இருப்பதென்றால் உலகிற்கு நன்மை செய்யும் பொறுப்பை எடுத்துக்கொள்ளுதல் என்று அர்த்தம். உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும் போதெல்லாம்
நீங்கள் அதை விரைவாக நிறைவேற்றுகின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு பொறுப்பு இல்லாத போது நீங்கள் கவன ஈனம் ஆகுகின்றீர்கள். பொறுப்பானது சோம்பேறித்தனத்தையும் கவன ஈனத்தையும் முடிக்கின்றது. ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பவர்கள் களைப்பற்றவர்கள். தமது சொந்த முகங்களாலும் செயல்களாலும் அவர்கள் தொடர்ந்து மற்றவர்களின் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கின்றார்கள். ஸ்லோகம். காலத்திற்கேற்ப சக்திகளை பயன்படுத்துவது என்றால் ஞானி ஆத்மாவாகவும் யோகி ஆத்மாவாகவும் இருத்தல் என்று அர்த்தம். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. அறிவித்தல். என்று எமது அதி அன்பிற்குரிய தாதி பிரகாஷ்மணிஜியின் நினைவு நாள். தாதிஜி எப்படி ஒவ்வொரு செயலிலும் உண்மையாக இருந்து தனது நேர்மையான இதயத்தால் உண்மையான பிரபுவை மகிழ்வித்ததுடன் அவரின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாரோ அதேபோல் நாமும் தாதிஜியை போல் ஆக வேண்டும். அதுவே தாதிஜிக்கு நாம் செய்யும் அன்பான அஞ்சலியாகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. நீ